பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதாகமத்திலிருந்து நம்ம சிறு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறக்கும் பொழுது 80 வயது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்திலிருந்து தெரிந்து கொள்வோம். ஈசாக்கு பிறக்கும் பொழுது அவருக்கு 100 வயது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வேதாகம் சொல்கிறது. இப்போ இஸ்மவேல் பிறக்கிற அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2032வது வருஷத்தில் இஸ்மவேல் பிறக்கிறார். இஸ்மவேல் பிறந்து 14 ஆண்டுகள் கழித்த பின்பு நம்ம ஈசாக்கு பிறக்கிறாரு. அவர் பிறந்த ஆண்டு 2046வது ஆண்டில் அவர் பிறக்கிறாரு. சோதோம் கோமோரா அழிக்கப்பட்ட ஆண்டு 2045ஆம் ஆண்டில் அது அழிக்கப்படுது. ஆபிரகாம் சாகும்போது யாக்கோபுக்கு வயது 15. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் வயது 15. யாக்கோபுக்கு யோசேப்பு பிறக்கும் போது என்ன வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91 வயதில் யோசேப்பு பிறக்கிறாரு. யோசேப்பு பிறந்த ஆண்டு 2197வது ஆண்டில் அவர் பிறக்கிறாரு. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட அந்த ஆண்டு 2214வது ஆண்டில் அவர் கொண்டு போகிறாரு. அப்பொழுது யோசேப்போட வயது 17வது வயதில் அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்படுறாரு. யோசேப்பு சிறையில் கனவுக்கு அர்த்தம் சொன்ன அந்த ஆண்டு 2225வது ஆண்டில் அவர் கனவுக்கு அர்த்தத்தை சொல்கிறாரு. பார்வோனுக்கு முன் நின்ற அந்த ஆண்டு 2227வது ஆண்டில் அவர் பார்வோனுக்கு முன்னாடி போயிட்டு நிற்கிறாரு. அப்போது யோசேப்போட வயது 30 வயதில் அவர் அந்த பார்வோனோட முன்னாடி போயிட்டு அவர் நிற்கிறார். அவரோட கனவுக்கு அர்த்தம் சொல்லி அந்த இடத்துல நிற்கிறாரு. அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா 7 வருட செழிப்பும் 7 வருட பஞ்சமும் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.